பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகளாக கொண்டு வரப்படும் பொழுதே ஆண்டவர் நினைத்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். அவர்களை அக்கினி சூளையில போடும் பொழுது அதற்கு முன்பதாகவே அவர் நினைத்திருந்தால் காப்பாற்றிருக்கலாங்க, அவர்களை விடுவித்திருக்கலாம். ஆனால் அவர் அப்போல்லாம் சைலண்டாக இருக்கிறார். மித்த எல்லாருக்கும் 1 மடங்கு தான் நெருப்பு, இவர்களுக்கு 7 மடங்கு நெருப்பு. அப்பவும் அவர் சைலண்டாக இருக்கிறார், அவர்களை அனுமதிக்கிறார். ஒருவேளை இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை அனுமதித்திருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே அந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றிருக்கலாமேப்பா, இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றிருக்கலாமேப்பா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. ஒருவேளை நீங்கள் அக்கினி சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேதனைப்படுகலாம், போராடலாம். இந்த வருஷம் முடிய போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து புதிய வருஷத்தில் நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அக்கினி சூழ்நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஆண்டவரோடு வெளியே வர போகிறீங்க. உங்கள் முடி கூட கருகாமல் அப்படியே ஆச்சரியமாக பார்க்க போகிறார்கள். உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பார்ப்பவர்கள் ஆச்சரியமாய் பார்க்க போகிறாங்க. அப்பேற்பட்ட ஆண்டுக்குள்ளே நம்ம செல்ல போகிறோம். அப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு நீங்கள் அதை ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். கிடையாது, ஆண்டவர் உங்களை வாழ்வியில் அனுமதிக்கிறார்னா, ஏன்னா அவர்கள் அக்கினி சூளையில் போட்ட அப்புறம்தான் 3 பேர் தானே போட்டோம். யார் அது 4வது ஆள்? அதுதான். உங்களை கஷ்டம்னு வரும்போது தான் ஆண்டவர் உங்கள் கூட நிற்பார். உலகம் பார்க்கும், ஐயோ இவர் கூட ஆண்டவர் இருக்கார், உங்கள் கூட ஆண்டவர் இருக்காருன்னு உலகம் பார்த்து சொல்கிற மாதிரி செய்ய போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. God bless you.